வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே வருத்தம், அநேகருடைய வாழ்க்கையிலே வருத்தம், அநேக வேலை ஸ்தலங்களிலே வருத்தம். இன்று வருத்தம் அதிகமாக காணப்படுகிறது. எப்படி என்றால், பிள்ளை செல்போனை உபயோகிக்கிறதிலே பெற்றோர்களுக்கு வருத்தம். ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்திலே. செல்போன் பார்க்கிற பிள்ளைகள் எப்பேற்பட்ட குடும்பத்திலே இருக்கிறார்கள் என்று. தாய், தகப்பன், பிள்ளை 3 பேர் மட்டும் இருக்கிற குடும்பத்திலே பிள்ளைகள் அதிகமாக செல்போனை உபயோகப்படுத்துகிறார்கள். அடுத்தது 4 பேர் இருக்கிற குடும்பம், தாய், தகப்பன், பிள்ளைகள் 2 பேர். இவர்கள் இருக்கிற குடும்பத்திலே பிள்ளைகள் அதிகமாக செல்போனை உபயோகப்படுத்துகிறது. அடுத்தது தாய், தகப்பன், பிள்ளைகள் 2 கூட பெற்றோர்கள் யார் இருக்கிறாங்க? ஒன்னா பாட்டியா அல்லது தாத்தாவா இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற குடும்பங்களிலே செல்போன் பயன்படுத்துகிற பிள்ளைகளினுடைய நேரம் குறைவாக உள்ளது. அடுத்தது கூட்டு குடும்பம், தாய், தகப்பன், பிள்ளைகள், அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா என்று இருக்கிற குடும்பங்களிலே செல்போன் பயன்படுத்துகிற பிள்ளைகளுடைய சதவீதம் குறைவாக உள்ளது. அப்படி என்றால் உலகம் சொல்லுகிறது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இதுதான் கூடி வாழுகிறது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இன்றைக்கு கூட்டு குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகள் செல்போன் பார்ப்பதனுடைய நேரம் குறைவாக உள்ளது. அடுத்தது ஆராய்ச்சி சொல்லுகிறது 10 மணிக்கு மேலே செல்போன் பார்க்கிறதுனாலே அந்த செல்போனுடைய ஒளி கண்களை குருடாக்குகிறது, இருதயத்தை சலிப்படைய செய்கிறது, மூளையில் உள்ள நரம்புகளை செயலிழக்க செய்கிறது. இன்றைக்கு கேம் விளையாடுகிறவனை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருப்பான். எனி டைம் பார்த்தா அவனுடைய மைண்ட் பூரா எதுக்கு செல்லுதான். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அன்றைக்கு முதியோர் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி வெளியில் கொண்டு போய் விட்டார்கள். இன்றைக்கு முதியோர் இல்லாத குடும்பம் பாதுகாப்பு இல்லாத குடும்பமாகி போய்விட்டது. அதனாலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்படுகிறவர்களே, எது வருத்தம்? வியாதியிலே வருத்தம். வியாதி இன்றைக்கு யாரையும் விட்டு வைக்கவில்லை. புது புது வியாதிகள் வருகிறது, புது புது வியாதிகள், மரணம், அகால மரணங்கள் அதிகமாக, ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்கிறது. ஏன்? குடிபோதையிலே வாகனம் ஓட்டுகிறது. குடிபோதையிலே வாகனம் ஓட்டுகிறபடினாலே வாகன விபத்துக்கள் அதிகரித்து விட்டது. செல்போன் பார்த்து கொண்டு நடந்துட்டு போய் நேரா போய் வர்ற வண்டியில முட்டிட்டு சாகரவனம் அதிகமாக காணப்படுகிறது. இன்றைக்கு செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுகிறதிலே ஆண்களும் சரி, பெண்களும் சரி, சிறுவர்களும் சரி, பெரியோரும் சரி, பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்று அரசாங்கம் தடை விதிக்கிறது. ஆனால் அதையும் மீறி பேசி விபத்துக்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வார்த்தை வாசி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அதுக்கு பின்னாடி ஒரு வசனத்தை வாசி. பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வாசிங்க, 9வது வார்த்தை வாசிங்க. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு
வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்றைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட ஒரு யோசனை கேட்கிறோம். அடுத்தது மருத்துவர்கிட்ட போறோம், ஊசி போடுறோம், மருந்து வாங்குற, எல்லாம் நல்லது. ஆனா கத்திரிடத்துல போய் சொல்றதுக்கு நேரம் இல்லை. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதில் பலன் என்ன? பிரயாசப்படுறதுல ஒரு பலனும் கிடையாது. நம்ம வருத்தத்துல ஒரு பலனும் கிடையாது. அதனால்தான் கர்த்தர் இன்றைய நாளிலே புதிய ஏற்பாட்டிலே, புதிய கிருபையின் காலத்திலே கர்த்தர் சரீர பிரகாரமாகவும் அவர் சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய நன்மையை காணலாம். விசுவாசிக்கிறவன் பதறான். இன்னைக்கும் தேவன் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தேவன் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். வாசிங்க, மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வார்த்தை வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ, வாசிங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது போதும். இன்றைக்கு பெரியவர்கள் குடும்பத்திலே இருந்தால் அது ஒரு கணக்கு. போன வாரத்திலே சம்பவம் நடைபெற்றது. கூட்டு குடும்பத்திலே இருக்கிறவர்கள், நான் முதல்ல போன வாரம் சொன்னதுதான், இத்தாலி நாட்டில் அவர் வேலையில் இருந்ததுனால அவர் வேலைக்கு போகும்போது மனைவி சொன்னார், நான் கூட்டு குடும்பத்திலே இருக்க விரும்பவில்லை, தனியாக இருக்கிறேன் என்று. தனியாக இருந்தால் கணவனுடைய உயிர் வேட்டையாடப்பட்டது. மனைவியினுடைய தவறான நடத்தையினாலே கணவனுடைய உயிர் வேட்டையாடப்பட்டது. அவர்களுக்கு 3 வயது சிறுவனும் உண்டு. பையனை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டு அப்பனை அம்மாவும் கள்ளக்காதலனுமாக சேர்ந்து கொன்று விட்டார்கள். அதனால்தான் இன்றைய கணக்கெடுப்பை எடுத்து பார்க்கிறார்கள். பிள்ளைகள் ஏன் இந்த செல்போனில் இவ்வளவு நாட்டம் செலுத்துகிறார்கள்? தனியாக இருக்கிற பிள்ளைகளிடத்திலே வேற எதையும் கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுக்கிறாங்க? செல்போனை கொடுத்தா அமைதியா இருக்கு. 1 வயசு குழந்தைக்கு கையில செல்போனை கொடுத்துடுறாங்க. அதில் உள்ள கதிர்வீச்சு என்ன ஆகுது? கண்ணை கெடுத்து விடுகிறது, மூளையை செயலிழக்க செய்கிறது. இன்றைக்கும் நான் பார்க்கிறேன், திருப்பூரில் இருந்து கோபியில் ஒரு சென்டர் வச்சிருக்கிறாங்க. அந்த சென்டர் ஒரு புதுமையாக எனக்கு தெரிந்தது. அந்த சென்டர் என்ன சென்டர்? இந்த குழந்தைகளுக்கு ஒரு சென்டர் வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு கூப்பிட்டா காது கேட்கறது இல்லை, ஏதாவது சொன்னாலும் தெரியுது இல்லை. அது பாட்டுக்கு பாக்குது, அது பாட்டுக்கு பிடிக்குது. பசிச்சாதான் அது பாட்டுக்கு அங்க நம்ம எல்லாம் சொன்னோம் ஒண்ணு கேட்காது. அதுக்கு ஒரு பயிற்சின்னு சொல்லி கிளாஸ் வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு குழந்தையின் தகப்பனிடத்திலே கேட்ட போது, சிறு வயதிலே அவன் செல்போனை அதிகமாக பயன்படுத்தினால் அவனுடைய மூளை பகுதியிலே நரம்புகள் செயலிழந்து காணப்படுகிறது. கூப்பிட்டா அவ பேரை சொல்லி மோசஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டா பார்க்க மாட்டான். பேரை சொல்லி அந்த குழந்தை பேர் மோசஸ்ன்னு வச்சுக்க, மோசஸ் அப்படின்னா திரும்பி பார்க்காது. அது பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டு சாப்பாடு ஊட்டணும், நம்ம தான் வாயில் போய் ஊட்டணும். வயசு 2-3 வயசாச்சு நடக்கிற பையன். எப்படி இருக்குது? அதனால் தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வருத்தப்படுகிற பிரயாசப்படுகிறதுனாலே பலன் என்ன? கர்த்தரை தேட வேண்டும். அப்படித்தான் இங்கேயும் பெரும்பாலுள்ள ஸ்திரீ, 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அவளுக்கு வியாதி தாங்க முடியவில்லை. தீரா வியாதி. வேதம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமாகாமல். இன்னைக்கு பணம் இருக்குதுங்கிறதுல நம்ம என்ன பண்ற? கடவுளை தேடுறது இல்லை, டாக்டரை மட்டும் தேடுறோம். அது தவறுன்னு சொல்ல வரல.
டாக்டரையும் தேட வேண்டும், மருந்தும் சாப்பிட வேண்டும், கர்த்தரையும் தேட வேண்டும், கடவுளையும் தேட வேண்டும். டாக்டர் என்ன சொல்லுவாரு? ஊசி ஓடுவாரு, மருந்து கொடுப்பாரு, எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில என்னபாரு, சார் இது சரியாக அப்படின்னா அது கடவுளுக்கு தான் தெரியும். நான் ஊசி போடுகிறேன், மருந்து கொடுக்கிறேன், சுகமாகிறது என்பது அது கடவுளுக்கு தான் தெரியும். போங்க சுகமாகி. ஆனாலும் இன்றைக்கு ஒரு தாயினுடைய வயிற்றிலே கருவிலே எலும்பு எப்படி உருவாகுது என்று எந்த விஞ்ஞானத்தினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சந்திர மண்டலத்துக்கு போலாம், சூரிய மண்டலத்தில் நெருங்கலாம், இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில இருக்கலாம், செல்போன் மூலமாக பேசலாம், உயிரில்லாமல் பேசலாம். ஆனால் தாயினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையின் எலும்பு எப்படி உருவாகுது என்று யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது என் தேவனுக்கு மாத்திரமே தெரியும். இன்ன விதமாக உருவாகிறது என்று தெரியவில்லை. ஒருவனுடைய உயிர் இன்ன விதமாக பிரிகிறது என்று யாராலையும் தெரிய முடியவில்லை. அது கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்தியில எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமாகிறது. தன்னுடைய பணத்தை முழுவதும் செலவு பண்ணிட்டார், கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கவில்லை, கொஞ்சம் கூட கிடைக்கல. இன்னைக்கு பணத்தை வச்சுட்டு எங்கெங்கோ செலவு பண்றான். தன்னுடைய பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். அந்த வியாதியை சுகமாக்குவதற்கு எப்பேற்பட்ட வைத்தியரையும் நாம் பார்க்க தயார். போன மாசத்துக்கு முந்தின மாசத்துல இறுதிய அறுவை சிகிச்சை செய்த டாக்டர், வயசோட 40 இருக்கு, அநேக காட்டத்துக்குள்ள மனுஷர்களை காப்பாற்றினவர். ஒரு இரவிலே படுத்து தூங்கும்போது அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அவரால் காப்பாற்ற முடியவில்லை. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். சிலர் சொல்றாங்க விதி யார விடுது? பைபிள்ல விதி என்பதே கிடையாது. விதியை மதியால் வெல்லலாம், நமக்கு விதியே கிடையாது. கர்த்தர் எதை வேண்டுமானாலும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆயுசு நாளை கூட்டிக் கொடுக்கும் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை சுகத்தோடு பாதுகாக்கவும் வல்லவராய் இருக்கிறார். சிறு பிள்ளையினுடைய ரோமத்தை போல மாற்றவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். நாகமானுக்கு குஷ்டம் வந்தது. அந்த குஷ்டத்தை யோர்தான் நதிக்கரையிலே போய் 7 முறை அதிலே முழுகி இருந்தால் சுகமாகும் என்று தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். ஆனால் அவனோ செய், நாம் இந்த யோர்தான் நதியிலே போய் முழுகினாக சுகமாக போது, இது எவ்வளவு பெரிய குஷ்டம் என்று அவன் முங்கி எழுந்தான். அவனுடைய ரோமம் சிறு பிள்ளையினுடைய தோலை போல மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமலும் அதிக வருத்தப்படுகிற பொழுது எல்லாம் முடிஞ்சது. டாக்டரும் கைவிட்டுட்டான், பணமும் கைவிட்டுச்சு, பணமும் எல்லாம் போயிடுச்சு. இனி என்ன பண்றது? சாவ நோக்கித்தான் தான் போகணும்னு இருக்கிறார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, வாசிங்க, மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27 வாசி. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இன்றைக்கு குடும்பங்கள் எல்லாம் கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து தனி குடும்பமாகிவிட்டது. அன்பு இல்லாம போச்சு. முதியோர்கள் இல்லாத வீட்டிலே பிள்ளைகளுக்கு அன்பில்லை. முதல்ல என்ன பண்ணுவாங்க? தாத்தா பாட்டி எல்லாம் பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவாங்க நைட்டு படுக்கும் போது. அடுத்தது கொப்பா எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லுவாங்க. முன்பொரு காலம் எப்படி இருந்தது என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு போச்சு. முதியோரை வீட்டில் வைப்பதை பாவம் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு தனி குடித்தனம்,
அன்பில்லை. பிள்ளை அழுகுதுன்னா உடனே கையில செல்போன் தான் எடுத்து கையில கொடுத்துட வேண்டியது. அந்த பிள்ளை பெருசாச்சுன்னா அது செல்போன்லயே அதுக்கு அப்புறம் வருத்தம், பிறகு வருத்தம். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு பிள்ளைகள் வாழ்கிற நாட்களிலே ஆலயத்துக்கு அனுப்பி பழகி கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் ஆலயத்துக்கு போக வேண்டும், இயேசுவை தேட வேண்டும். நாம் இயேசுவை தேடாதபடி என் பிள்ளை ஆலயத்துக்கு போகிறதில்லையே, என் பிள்ளை வேதத்தை படிக்கிறதில்லையே. எப்போ பிள்ளை போதைக்கு அடிமையாகும் போது, கஞ்சாக்கு அடிமையாகும் போது, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிற போது, பிள்ளை செல்போனிலே மூழ்கும் போது, விடாம ஒரு பிள்ளை 10 மணி நேரம் செல்போன் பார்த்து என்ன ஆகுது? சிலருக்கு என்ன தெரியுமா, கையை அப்படியே குறுகி போச்சு. இப்படி நகர்த்தி 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 செல்ல இந்த கட்ட விரல் இப்படியாக இருக்கு. யாருக்கு இப்படி இருக்கு தெரியுமா? கண்டக்டர்களுக்கு இருக்கு. சில பேர் அவர் 25 வயசுல இருந்து கண்டக்டர் ஆகி 60 வயசு வரைக்கும் இந்த டிக்கெட் புக்கை பிடிச்சதுனால இந்த கை அப்படியே எப்படி மடங்கிடுச்சு. அது நேரம் நம்பர மாட்டேங்குது. இன்றைக்கு செல்போனை இப்படி டச்சில தள்ளி 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 இந்த கட்ட விரல் செயலிழந்து போய்விடுகிறது. அதனால்தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த பெரும்பாலும் ஸ்திரீ பணத்தை நம்பினார், மருத்துவர்களை நம்பினார், அநேக ஜனங்களினுடைய பேச்சை நம்பினார். அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிப்போச்சு. இன்றைக்கு பிள்ளை கெட்டு போகுதுன்னா பெற்றோர் தான் காரணம், யாரும் காரணம் கிடையாது. பெற்றோர் தான் காரணம். சரியான வளர்ப்பு இல்லை, சிறு வயதிலிருந்து சரியான வளர்ப்பு இல்லை, சரியான ஒரு வழி நடத்துதல் இல்லை. சரியான முறையிலே வளர்த்தால் பிள்ளை கெட்டு போயிருக்காது. பைபிள் சொல்லுகிறது, சிறு வயதிலே அவனுக்கு வேத வசனங்களை கற்றுக்கொடு, அது முதிர் வயதானாலும் அதை அவன் விடாதிருப்பான் என்று. இடையில அவன் கெட்டு போனாலும் அந்த வசனம் மறுபடியும் அவனை நல்ல வழியிலே கொண்டு வந்து விடுமா. அதனால்தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். எவ்வளவு ஒரு விசுவாசம்! இயேசு சொன்னால் அவருடைய வஸ்திரத்தையாகிலும். இன்றைக்கு பிள்ளையினுடைய பெற்றோருடைய கண்ணீர் பிள்ளையை ரட்சிக்கும். இன்னைக்கு எத்தனை பெற்றோர் பிள்ளைக்காக கண்ணீர் விட்டாளராங்க? வீட்டுல சண்டை போடுறதுக்கே நேரம் இல்லை, கணவனும் மனைவியும் சண்டைக்கே நேரம் இல்லை. இன்னைக்கு பஞ்சம், சண்டைக்கு பஞ்சமே இல்லை, டிவோர்ஸுக்கு பஞ்சமே இல்லை. இன்னைக்கு கோர்ட்டில் நீதிமன்றங்களில் பார்த்தா அதிகமான வழக்கு எது தெரியுமா? டிவோர்ஸ் பண்றதுதான். உலகத்திலேயே இத்தாலி இளவரசருக்குத்தான் அதிகமான பணம் உண்டா, அதிக செல்வாக்குள்ளவர் இத்தாலி இளவரசர். அவர் 4 ஜெட்டு விமானம் வைத்திருக்கிறாராம். எத்தனை ஜெட்டு விமானம்? 4 ஜெட்டு விமானம். அவரே அதை ஓட்டுவாராம். கார் ஏகப்பட்ட கார்கள் வைத்திருக்கிறார். அவருடைய சொத்து மதிப்பு எத்தனையோ கோடி சொல்றாங்க. அவர் இடத்துல யாருமே நின்று பேச மாட்டேங்கிறாங்க, போனவரெல்லாம் படுத்துட்டு தான் பேசுறாங்க. இத்தாலி இளவரசர் அவ்வளவு வசதி வாய்ப்புகள் மிகுந்தவரா. அவருக்கு டிவோர்ஸ், 3 கொண்டாட்டியோட டிவோர்ஸ் ஆகி இப்ப 4வது மனைவியோடு இருக்கிறார். அவருக்கும் வருத்தம் தான். வருத்தம் உண்டு, வருத்தம் இல்லாமல் யாராலும் இல்லை. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கிறவர்களே, நோயினாலே சுமக்கிறவர்களே, மனவியாதியினாலே சுமக்கிறவர்களே, சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்களே, குடும்பத்திலே தள்ளப்பட்டவர்களே, உங்களை பார்த்து என் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி 28 வாசிங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவுக்கு பின்னாக போகிற அனுபவம் நமக்கு வேண்டும்.
வேதத்தை படிக்கிற அனுபவம் வேண்டும், ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் சுகத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்றால் அவனுக்கு உதிரப்போக்கு, ரத்தம் போய்கொண்டே இருக்கும். பெரும்பாலுள்ள ஸ்திரீ ரத்தம் போய்கொண்டே இருந்தது. எத்தனை வருடமாக? 12 வருடமாக. ரத்தம் போக்குறதால் ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கும்? தன்னுடைய சரீரம் பலவீனமாயிருக்கும், தன்னுடைய சரீரம் செத்து போனதாய் காணப்படும், தன்னிடத்திலே ஒரு விதமான வாடை அடிக்கும். ரத்த போக்கு இருந்தால் அப்பேற்பட்ட பெண் அவர் சொல்லுகிறார், ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்பாக நடந்தார். இயேசுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக இயேசுவுக்கு பின்னாக நடந்து போகிறார். போனவர் அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். வாசிங்க 29 வாசிங்க. உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தார். இன்றைக்கு கெட்டு போன குடும்பம் எல்லாம் இயேசுவை தேடுறது. இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு போகிறார்கள். யாரை தேட? இயேசுவை தேட போகிறதில்லை, இயேசுவுக்கு பின்பாக நடக்க போகிறதில்லை. அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். இந்த பெரும்பாடுள்ள சிறுவி வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவள் விசுவாசித்தாள். கர்த்தருடைய வஸ்திரத்தை, இயேசுனுடைய வஸ்திரத்தை மாத்திரமே தொட்டாள். அது வஸ்திரத்தை முழுவதும் தொடல, விளக்கமா போட்டு ஓரத்தை தொட்டாள். கர்த்தருடைய வல்லமை அவளுக்குள்ளாக வந்தது. அவள் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. 12 வருஷமாக பலன் கொள்ளாத சரீரம் பலன் கொண்டது. 12 வருஷமாக திருந்தாத பிள்ளைகள் திருந்தும். 12 வருஷமாக நாம் கட்டியிருந்த அநேக உலகத்தில் இருந்து நாம் விடுபட முடியும், மாயையிலிருந்து விடுபட முடியும், உலகத்தினுடைய காமத்தில் இருந்து விடுபட முடியும், உலகத்தினுடைய சேர்க்கையிலிருந்து நாம் விடுபட முடியும். இன்றைக்கு சிறு வயதிலே அநேக பிள்ளைகள் தவறு செய்து கல்யாணத்துக்கு தகுதியை இழந்து போய் விடுகிறார்கள். ஏன்? கையிலே இருக்கிற செல்போன் வந்தால் எதை பார்க்க கூடாது என்று சொல்லுகிறார்களோ அதை பார்க்கிறார்கள். தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் சம்பவம் பண்ணுகிறார்கள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார். இன்னைக்கு பல பல வியாதி. என்ன வியாதி? முக்கியமா இருக்கிறது மனவியாதி தான். இல்ல சரியில்லையே, எப்படி வளர்ந்த அவனுக்கு நான் எப்படி வளருவான் அப்படின்னு. அடுத்தது பெண் பிள்ளையில் பெற்றவர். இன்னைக்கு பிள்ளை எப்படி வளருமோ தெரியல. அடுத்தது இன்னைக்கு என்ன வியாதி? வீடு இல்லையே, ஒரு பெரிய வீடு கட்ட வேணும். இதுக்காக என்ன பண்றாங்க? லஞ்சம் வாங்குகிறார்கள். என்ன வாங்குறாங்க? லஞ்சம் வாங்குறது கர்த்தருக்கு அருவருப்பானது. பரிதானம் வாங்குகிறது அது ரத்தனம் போல் இருக்கும். சென்ற இடமெல்லாம் காரியமாய்க்கும், கடைசியில் அதை பாதாளத்துக்கு கொண்டு போய். அதனால நாம் பரிதானம் வாங்கக்கூடாது. அவர்கள் ஒவ்வொருவர் மேல் தம்முடைய கைகளை வைத்தார், அவர்களை சொஸ்தமாக்கினார். இரத்த பேரியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தார். பவுல் அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் ஊழியம் செய்கிற நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நடப்போமானால், கர்த்தருடைய வேதத்தின்படி இருப்போமானால், நம்முடைய கரங்களை வியாதிஸ்தர்கள் மேல் வைக்கும் போது சுகம் கிடைக்கும். ஆமென்,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வருத்தத்தை எல்லாம் கர்த்தரிடத்திலே வைத்து சிலுவையின் மேலே அறைந்து அவருடைய வேலையை சுமப்போமானால் கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர தகப்பனே, எங்களை இந்த வருத்தத்தில் இருந்து நீக்கி அப்பா இளைப்பாறுதலை தருகிற தெய்வமே, எங்களுக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, குடும்ப பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே இருக்கிற பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து இயேசுவினுடைய குடும்பமாக, இயேசு எங்கள் வீட்டின் தலைவராக இருந்து எங்களுடைய குடும்பத்தை வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.